ஹலோ கைஸ், எல்லாருக்குமே வணக்கம். இன்னைக்கு ரொம்ப விவகாரமான என்னப்பா இப்படி எல்லாம் கூட கல்யாணம் பண்ணுவாங்களா அப்படின்னு உங்களையே யோசிக்க வைக்கிற அளவுக்கு ஒரு படத்துடைய ஸ்டோரி ரிவ்யூ தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். படத்துடைய பேரு கிஸ் கிஸ்கோ பியார் கரூன். அதாவது பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, அவருக்கு ரொம்ப விபரீதமான திருமண சிக்கல் வருதுங்க. தன்னோட உயிருக்குயிரான காதலிய திருமணம் பண்ணலான்னு போன ஹீரோ அங்க தெரியாம ஒரே நேரத்துல 3 பொண்ணை திருமணம் பண்ணிடுறாரு. எது தெரியாம 3 பொண்ணை திருமணம் பண்ணாரா? என்னையா விளையாடுறியா? அது எப்படி பாசிபிள்னு கேக்குறீங்களா? அதுதாங்க இந்த படத்துடைய கதையே. அதுவும் அந்த 3 பொண்ணுமே ஒவ்வொரு மதத்தை சேர்ந்தவங்க. ஒருத்தவங்க ஹிந்து, இன்னொருத்தவங்க முஸ்லீம், இன்னொருத்தவங்க கிறிஸ்டின். சோ இப்படி இந்த 3 பொண்ணுங்களோட நம்ம ஹீரோ ஒரு வாழ்க்கையை எப்படி வாழ்றாரு, அவர் உண்மையாலேயே காதலிச்ச காதலி, அதுக்கப்புறம் என்ன ஆனாங்க, அங்க நடக்கிற குழப்பங்கள்லாம் என்ன அப்படின்ற எல்லாத்தையும் ரொம்ப கலகலப்பா சொல்லியிருக்கிற ஒரு படம் தாங்க இது. இப்ப இந்த படம் ஹிந்தியில மட்டும்தான் OTT-ல அவைலபிளா இருக்கு. வாய்ப்பு இருந்தா பாருங்க. அண்ட் வீடியோக்குள்ள வரதுக்கு முன்னாடி ஒரு சின்ன லைக்கோட கண்டினியூ பண்ணுங்க. பை தி வே, நான் கவின், நீங்க பாக்குறது நம்மளோட பிலிம் பை. படத்துடைய கதை போபால்ல நடக்கிற மாதிரி தாங்க காமிக்கிறாங்க. ரயில்வே தண்டவாளத்துல ஒருத்தர் ஓடிட்டு இருக்காரு பாத்தீங்களா, அவரோட பேரு மோகன். அவர் தான் நம்ம படத்துடைய ஹீரோ. அவர் ஏன் ஓடுறாருனா, அங்க ஒரு பொண்ணு தன்னை திருமணம் பண்ணிக்க சொல்லி தாலியோட நம்ம ஹீரோவை சேஸ் பண்றதுனால தான் இப்படி அவரு செதறி ஓடிட்டு இருக்காரு. இவருக்கு ஏன் இந்த நிலைமை, இவரோட வாழ்க்கை என்ன அப்படின்றதுதான் இந்த கதையில சொல்லியிருப்பாங்க. அப்படியே ஒரு பிளாஷ்பேக் குள்ள போகுதுங்க. நம்ம ஹீரோ உசருக்கு உசுரா சானியா அப்படின்ற ஒரு பொண்ணை காதலிப்பாருங்க. நம்ம ஹீரோ ஒரு ஹிந்து, அந்த காதலிக்கிற பொண்ணு சானியா ஒரு முஸ்லீம். மதம் பார்க்காம காதலை மட்டும் பார்த்து இவங்க காதலிக்க ஒரு நாள் இந்த சானியாவை கூப்பிட்டுக்கிட்டோம் நம்ம ஹீரோ ஒரு மலை அடிவாரத்துக்கு வராரு. சானியா, இந்த மலை உச்சியில ஒரு ஜோசியாக்காரர் இருக்காரு, அவர் ரொம்ப சக்தி வாய்ந்தவர், அவர்கிட்ட போயிட்டு நம்ம கல்யாணம் எப்ப நடக்கும் அப்படின்னு கேட்டு வந்துடலாம் அப்படின்ற மாதிரியும் இவரு சொல்ல, சானியா என்னதான் முஸ்லீமா இருந்தாலும் நம்ம ஹீரோவையும் அவருடைய கடவுள் நம்பிக்கையெல்லாம் மதிப்பாங்க. அவங்களும் சம்மதிச்சு இப்ப அந்த மலை மேல நம்ம ஹீரோவோட சேர்ந்து அவங்க ஏறாங்க. அப்படி அங்க உக்காந்துகிட்டு இருக்கிற ஒரு பாபாவையும் வந்து பாக்குறாங்க. பாபா, எங்களை பிளஸிங் பண்ணுங்க, நாங்க 2 பேருமே திருமணம் பண்ணிக்கலான்னு இருக்கோம். நான் அதுல ஒரு சிக்கல், நான் ஒரு ஹிந்து, இந்த பொண்ணு ஒரு முஸ்லீம் அப்படின்னு சொன்ன உடனே அந்த பாபாவுடைய முகம் மாறுது. என்ன பாபா, எல்லாரும் மாதிரியும் நீங்களும் ஒரு மாதிரி பாக்குறீங்க, உண்மையான காதல் பாபா எப்படிதான் சேர்த்து வைங்கன்ற மாதிரியும் ஹீரோ கெஞ்சி கேட்க, இவங்க 2 பேரையும் மேல கீழே பார்த்துட்டு உங்களுடைய ஜாதகத்தின் படியும் உங்க நேரத்தின் படியும் உங்களால வாழ்க்கையில சேரவே முடியாதுன்ற மாதிரியும் அந்த பாபா சொல்றாரு. இதை கேட்கிற அந்த சானியா பொண்ணு இருக்காங்கல்ல, அவங்களுக்கு பயங்கர கோவம் வருது. ஒரு நல்ல சாமியார்னு சொல்லிதான் இவன் இங்க கூட்டிட்டு வந்தான், ஆனா நீ ஒரு டுபாகோரா இருக்க, நீ என்ன சொல்றது, எங்களால சேர முடியாதுன்ட்டு, நாங்க சேர்ந்து வாழ்ந்து காமிக்கிறோம், மோகன் வா இங்க இருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டோம் நம்ம ஹீரோவை கூப்பிட்டுக்கிட்டோம். அவங்க அங்க இருந்து போக, இதுக்கப்புறமும் நம்ம திருமணத்தை லேட் பண்ணாம எப்படியோ வீட்டுல ஒத்துக்க மாட்டாங்கதான், பேசாம ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோவோட அவங்க ஒரு ரிஜிஸ்டர் ஆபீஸுக்கும் வராங்க. அப்படி நம்ம ஹீரோக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருப்பாருங்க, அவரோட பேரு ஹபி. அந்த ஹபியோ இவங்க 2 பேருக்கும் மாலையெல்லாம் வாங்கிட்டு வர, ஏய் சாட்சி கையெழுத்து போடுறதுக்கு 4 பேரை கூட்டு வர சொன்னல, எங்கடான்னு கேட்கும் போதோ கோயில்ல பிச்சை எடுக்கிற ஒரு 4 பேரை கூட்டு வந்துடுறாரு. டா, உனக்கு ஆளே கிடைக்கலையா, சரி வா வேற வழி இல்லைன்னு சொல்லி இப்ப இவங்க எல்லாரும் ரிஜிஸ்டர் ஆபீஸ்குள்ளேயும் போறாங்க. அங்க ரிஜிஸ்டரையும் பாக்குறாங்க. சீக்கிரமா எங்களுக்கு திருமணம் பண்ணி வைங்க, இவங்க தான் சாட்சி கையெழுத்து போட போறாங்கன்ற மாதிரிலாம் சொல்ல, இப்போ அந்த ரிஜிஸ்டரும் ஃபார்ம் எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இவங்களை கையெழுத்து போடலான்னு பக்கத்துல வர சொல்ல, அந்த இடத்துல தான் அந்த விபரீதம் நடக்குது. அங்கிட்டு நம்ம சானியாவுடைய அப்பா இருக்காரு பாத்தீங்களா, அவரோட குடும்பத்தோட ரிஜிஸ்டர் ஆபீஸுக்கு வந்துடுறாரு. திருமணத்தை நிப்பாட்டுங்க, எங்களோட பர்மிஷன் இல்லாம எங்க பொண்ணு இந்த பையனுக்கு கட்டி கொடுக்க மாட்டோம் அப்படின்னு அங்கிருந்து நம்ம ஹீரோயினை இழுத்துட்டு போக, இன்னொரு பக்கம் மோகனோட அப்பா இருக்காரு பாத்தீங்களா, அவரு அங்க வந்தாரு. நம்மளுடைய மதம் என்ன, அவங்களுடைய மதம் என்ன, இந்த திருமணத்துக்கு எங்களாலையும் ஒத்துக்க முடியாது. மோகன், உனக்கு நம்ம குடும்பத்துல இருக்கிற ஒரு பொண்ணையே பாத்துருக்கோம், அவனைதான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்ல, இங்க சானியாவோட அப்பாவோ, நானும் உனக்கு ஒரு பையனை பாத்திருக்கேன், நீ அவனை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லி 2 பேரோட அப்பா அம்மாவோ அங்கிருந்து அவங்கள தரத்தரன்னு இழுத்துட்டு போறாங்க. இப்ப இவங்க 2 பேருமே அவங்க வீட்டுக்கு திரும்ப, இவங்க 2 பேரையும் அவங்க அப்பா அம்மா ஹவுஸ் அரெஸ்டும் பண்றாங்க. இப்போ ஹீரோயின் கிட்டையும் ஒரு பையனுடைய போட்டோவை காமிச்சு, இவனோட பேரு மெஹமூத், வந்தா உனக்கு பாத்துருக்க பையன், நீ இவனை தான் திருமணம் பண்ணிக்க போறன்னு சொல்ல, இங்க நம்ம மோகன் கிட்டையும் ஒரு போட்டோவை காமிச்சு, இந்த பொண்ணோட பேரு மீரா, இவளதான் நீ திருமணம் பண்ணிக்கணும்ன்ற மாதிரியும் அவர்கிட்டயும் சொல்றாங்க. அப்படி 2 பேருக்கும் திருமணம் நிச்சயமாக. இப்போ ஹீரோக்கோ என்ன பண்றதுன்னு ஒன்னும் புரியல. எப்படின்னா தான் காதலிய கரம் பிடிக்கணும்னு சொல்லி, நம்ம ஒரு ஹிந்துவா இருக்கிறதுனால தானே சானியாவோட வீட்டுல நம்மள ஏத்துக்க மாட்டாங்க, பேசாம மதம் மாறிடலாம் அப்படின்ற மாதிரி அங்க ஒரு முஸ்லீமா அவரு கன்வெர்ட் ஆகுறாரு. அப்படி மோகன் இருக்கிற அவருடைய பேரை மெஹமூத் அப்படின்ற மாதிரியும் அவரு மாத்திக்கிறாரு. இப்ப இந்த விஷயத்த நம்ம சானியாவுடைய அப்பா கிட்டயும் அவர் வந்து சொல்ல, நான் ஹிந்துவா இருக்கிறதுனால தானே உங்க பொண்ணு எனக்கு கொடுக்கல, இப்பவாச்சும் கொடுங்கன்னு கேட்க அவருக்கும் ஒரு சிந்தனை. இப்ப சானியாவோட அப்பாவோ அவங்களோட மனைவி கிட்ட வந்து பேச, சானியாவோட அம்மாவோ, இது அந்த பையன் நம்ம பொண்ணுக்காக மதம் மாறிட்டானா, இப்படி எல்லாம் எந்த பையனும் மாற மாட்டான், அப்ப இது உண்மையான காதல் தான், நீங்க என்ன பண்ணுங்க, இந்த கல்யாணத்தையே கேன்சல் பண்ணிருங்க, ஆல்ரெடி நம்ம பொண்ணுக்கு பார்த்த அந்த மெஹமூத் அப்படின்ற ஒரு பையன் இருக்கால, அவனை போன் பண்ணி அவனுக்கு வேணான்னு சொல்லிட்டு இப்போ
இந்த மோகன் மெகமூத்தா கன்வெர்ட் ஆயிருக்கான் பாத்தீங்களா, அவனை திருமணம் பண்றதுக்காக தேதிய குறிங்கன்ற மாதிரி சொல்ல, இப்ப நம்ம சானியாவோட அப்பாவும் அந்த மெகமூத்துக்கு கால் பண்ணி இந்த திருமணம் நின்னுருச்சுன்னு சொல்றாரு. அந்த மெகமூத்துக்கும் பயங்கர கோவம் வர, இப்ப கொஞ்ச நாள்லயே நம்ம ஹீரோவோட சானியாக்கு திருமணமும் நிச்சயமாகுது. ஆனா ஹீரோவுடைய வீட்டுக்கு இப்படி ஹீரோ மத மாதிரி திருமணம் பண்ற விஷயம்லாம் தெரியாதுங்க. நம்ம ஹீரோ அவரோட ஃப்ரெண்டு ஹப்பியோட வந்துதான் அந்த திருமணத்துல கலந்துக்கிறாரு. அப்படி இஸ்லாமிய முறைப்படிதான் அங்க திருமணம் நடக்குதுங்க. ஹீரோ ஒரு பக்கம் இருக்க, சானியா இன்னொரு பக்கம் இருப்பாங்க. அப்படி முகத்தை பார்த்துக்காமையே நல்லபடியா நம்ம ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் அங்க திருமணம் நடத்தி வைக்க, அப்படி திருமணம் முடிஞ்ச கையோட இப்ப உங்க மனைவியோட முகத்தை நீங்க பார்க்கலாம் அப்படின்ற மாதிரியும் நம்ம ஹீரோ கிட்ட சொல்றாங்க. இப்ப ஹீரோவும் மெல்ல வந்து அவங்களுடைய பருதாவை தூக்கி பாட்டா அவருக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி காத்திருக்கு. அங்க அவர் காதலிச்ச பொண்ணு சானியா இல்லைங்க, சானியாக்கு பதிலா அவங்களுடைய தங்கச்சி ரூகி இருக்காங்க. இத பாக்குற ஹீரோவும் ஷாக் ஆகுறாரு. சானியாவோட அப்பா கிட்டயும், என்ன சார் ஸ்கேம் பண்றீங்களா? நான் காதலிச்ச பொண்ணு உங்க பெரிய பொண்ணு சானியா எங்க? நீங்க என்ன ரூகியை என் தலையில கட்டி வச்சிருக்கீங்கன்னு கேட்க, அதுவாப்பா முன்னாடி வேற ஒரு பையனோட அவளுக்கு திருமணம் நிச்சயமாகும் போதே என் பெரிய பொண்ணு சானியா ஓடி போயிட்டாப்பா. அது உன்கிட்ட எப்படி சொல்றதுன்னு தெரியல, அதனால்தான் என் சின்ன பொண்ணை உனக்கு கட்டி வச்சுட்டேன்னு சொல்ல. யோ என்னையா இது, அதெல்லாம் முடியாது. உன் சின்ன பொண்ணுக்கு இப்பயே நான் டைவர்ஸ் கொடுத்துறேன். எனக்கு சானியா தான் வேணும், நான் அவ்வளவுதான் காதலிக்கிறேன்ற மாதிரியும் ஹீரோ சொல்றாரு. இதெல்லாம் கேட்கிற ரூகியும் சென்டிமெண்ட் ஆகுறாங்க. ரூகிக்கு ஆல்ரெடி 2 வாட்டி திருமணம் நடந்து அந்த 2 திருமணமும் ஃபெயிலியர் ஆயிருக்குங்க. இப்போ 3வது திருமணமும் முடிஞ்சு நீங்களும் என்ன விட்டுட்டு போனா என்னால வாழ்க்கையே வாழ முடியாது, போய் தண்டவாளத்துல படுத்துறேன்னு சொல்லியும் அவங்க அங்க இருந்து கிளம்ப, இத பாக்குற ஹீரோக்கும் என்ன பண்றதுன்னு புரியல. சென்டிமெண்ட் ஆகுறாரு. ரூஹி நில்லுமா அப்படின்னு சொன்னதும் அங்க நம்ம ரூஹி, அப்ப நீங்க என்ன ஏத்துக்கிட்டீங்களான்னு சொல்லி நம்ம ஹீரோவை வந்து கட்டி அணைச்சிக்க, இப்படி வேற வழி இல்லாம நம்ம ஹீரோவோட சேர்ந்து ரூஹியோட சேர்ந்து ஹீரோ வாழ ஆரம்பிக்கிறாரு. அன்னைக்கு ராத்திரி நம்ம ஹீரோ ஃப்ரெண்டு ஹபிக்கும் கால் பண்ணிக்கிட்டு இருக்க, அப்போ அவரோட பின் மண்டையில வந்து யாரோ அட்டைய வச்சு அடிக்கிறாங்க. இப்போ ஹீரோ கண் முழிச்சு பார்த்தா அவரு ஒரு முதலிரவு அறையில இருக்காருங்க. என்ன இது அப்படின்னு கண்ணை கசக்கி பார்த்தா முன்னாடி மீரா அப்படின்ற ஒரு அழகான பொண்ணு வந்து நிக்கிறாங்க. என்ன நம்ம ரூஹியை தானே திருமணம் பண்ணோம், மீரா வந்து நிக்கிறாளே அப்படின்னு கேட்டதுக்கு, உங்களுக்கு ஞாபகம் இல்லையா நம்மளுக்கு திருமணம் ஆயிடுச்சுன்ற மாதிரி அந்த மீரா சொல்ல ஹீரோ குழப்பம் அடைகிறாரு. இப்ப நேரா வெளியே வந்து தான் அப்பா அம்மா கிட்டையும், எனக்கும் மீராக்கும் எப்பமா திருமணம் ஆச்சு, என்னமா பண்ணி வச்சிருக்கீங்கன்னு கேட்க, ஆமா நீ அந்த மீரா பொண்ணை கட்டிக்கணும் சம்மதிக்கவே மாட்ற, அதனால்தான் நீ அசந்த நேரமா பார்த்து உங்க அப்பா உன் பின்மண்டையிலேயே அடிச்சு நீ மயக்கத்துல இருக்கும் போதே அக்னி சாட்சியா இந்த மீராவோட உனக்கு திருமணம் பண்ணி வச்சிட்டாரு. அந்த திருமணம் நேத்து ராத்திரியே முடிஞ்சிருச்சு. நீல இருந்து மீரா உன்னோட மனைவின்னு சொல்ல ஹீரோக்கு அங்க தூக்கி வாரி போடுதுங்க. ஆல்ரெடி ரூஹி இப்ப மீராவா, என்னால இந்த பொண்ணை என் மனைவியால ஏத்துக்க முடியாது, இப்படி என்னை ஏமாத்தி எதுக்கு திருமணம் பண்ணி வச்சீங்க, எனக்கு வேணான்னு சொல்ல இதையுமே அந்த மீரா கேக்குறாங்க. மீரா நம்ம ஹீரோவுடைய கசின் தாங்க, சின்ன வயசுல இருந்து உங்க மேலதான் மாமா நான் ஆசையை வச்சிருக்கேன், நீங்களே இப்படி சொல்லிட்டீங்கன்னா நான் என்ன பண்ணுவேன், நான் தண்டவாளத்துக்கு போறேன் அப்படின்ற மாதிரி அவங்களும் அங்க இருந்து போக, இப்ப ஹீரோக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல. மீராவை காப்பாத்தணும்னு நினைக்கிறாரு. அதனால மீரா நில்லுமான்னு சொன்னதும் இப்ப மீராவும் ஹீரோவை வந்து கட்டி அணைச்சிக்க, இப்படி ரூஹி மீரா 2 பேரோடையும் ஹீரோ வாழ வேண்டி இருக்குங்க. ஆனா இதுலதான் ஒரு ட்விஸ்ட். நம்ம ஹீரோக்கு ரூஹியோட திருமணமானது நம்ம ஹீரோவோட அப்பா அம்மாக்கும் இப்ப இந்த திருமணம் பண்ண மீராக்கும் தெரியாது. அதே மாதிரி மீராவை திருமணம் பண்ணதும் அந்த ரூஹியோட குடும்பத்துக்கு தெரியாது. அப்படி தெரியாம தான் ஹீரோ இதெல்லாம் பண்றாரு. இன்னொரு பக்கம் சானியா இருக்காங்கல்ல, அதாவது ஹீரோவை உண்மையா காதலிச்ச பொண்ணு, அவங்களுமே கோவால இருந்து கால் பண்றாங்க. டேய் எங்க வீட்டுல வேற ஒரு பையனோட திருமணம் பண்ணி வைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டாங்க, அதனால நாங்க இருந்து தப்பிச்சு இப்போ கோவா வந்துட்டேன். நான் முஸ்லீமா இருக்கிறதுனாலயும் நீ ஹிந்துவா இருக்கிறதுனாலயும் தானே பிரச்சனை, இப்ப நான் கிறிஸ்டினா கன்வெர்ட் ஆயிட்டேன், இப்ப என் பேர் ரோசி, நீயும் கோவா வந்துரு, நம்ம திருமணம் பண்ணிக்கலான்னு ஹீரோவை கூப்பிட, ஹீரோக்கும் அங்க என்ன பண்றதுன்னு புரியல. இந்த விஷயத்த தன்னோட ஃப்ரெண்டு ஹப்பி கிட்டையும் சொல்லிக்கிட்டு இருக்க, என்னானாலும் பரவாயில்லடா, எனக்கு என் காதலி சானியா தான் முக்கியம், நான் அவளை போய் திருமணம் பண்ணிக்கிட்டு அப்படியே கோவாலேயே வாழ்ந்துட போறேன் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காரு. இப்ப இவங்க பேசிட்டு இருக்கிற எல்லாத்தையும் அங்க இந்த ரூஹி இருக்காருல அவருடைய அப்பா கேட்டுட, கோவாக்கு போறத மட்டும் தாங்க கேட்டிருப்பாரு. என்ன மாப்பிள்ள கோவாக்கு போறீங்களா, அரே ஹனிமூன் பிளானா, நான் போய் என் பொண்ணு கிட்ட சொல்லிடுறேன் அப்படின்ற மாதிரியும் இப்ப ரூஹி கிட்டையும் அவங்க அப்பா சொல்ல போக, ஹீரோ தான் வீட்டுக்கு வராரு. அங்க இந்த மீராவும் ஹீரோவோட அப்பா அம்மா எல்லாம் இருப்பாங்கல்ல, அவங்க கிட்டயும் எனக்கு இந்த முடி உதிர்வு பிரச்சனை இருக்கு, அதை சரி பண்றதுக்கு கோவா வரைக்கும் போறேன்ற மாதிரி சொல்ல, இப்ப ஹீரோவோட அப்பா அம்மாவும் மீராவை திருமணம் பண்ணிக்கிட்டு நீ ஹனிமூனே கூட்டு போகாம இருக்க, நீ பேசாம மீராவை கோவாக்கு கூட்டிட்டு போ, அங்க போய் நீ ட்ரீட்மெண்ட்டையும் பாத்துக்கோ மீராவையும் பாத்துக்கோன்னு சொல்ல, இப்ப ஹீரோக்கு இன்னொரு பிரச்சனையும் வந்து சேருது. அவரு போறதே தன்னோட காதலி சானியாவை திருமணம் பண்றதுக்கு. இப்போ ஹீரோவோட 2 மனைவிகளும் அங்க வரதுனால பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிறாரு. அப்படி தான் ஃப்ரெண்டு கிட்டையும், மச்சான்
நீ என்னுடைய முதல் மனைவி ரூஹிய கூட்டிக்கிட்டு கோவா வந்துரு. நான் அடுத்த பிளைட்லயே மீராவோட கோவாக்கு வந்துடுறேன். 2 பேரையுமே ஒரே ஹோட்டல்ல இருக்கிற A பிளாக் B பிளாக் அப்படின்னு சொல்லி 2 இடத்துல தங்க வைப்போம். அப்பப்போ இவர் ரூமுக்கும் போயிட்டு வருவேன், அவர் ரூமுக்கும் போயிட்டு வருவேன். அதுக்கப்புறம் 2 பேர்கிட்ட இருந்து தப்பிச்சு என்னோட சானியாவையும் நான் கரம் பிடிப்பேன். அவர் சர்ச்சில் வேற வெட்டிங்னு சொல்லியிருக்கா. இதாண்டா பிளானு, சொதப்பிடாததா அப்படின்ற மாதிரியும் சொல்ல இப்ப நான் கோவால காமிக்கிறாங்க. அப்படி நம்ம ஹீரோ 2 மனைவிகளை சமாளிச்சுட்டு சர்ச்சுக்கு கிளம்ப, அதே வேளையில இங்க இந்த மீராவும் காலையில சாப்பிடலான்னு அப்படியே ஸ்விம்மிங் பூல் பக்கத்துல வராங்க. அங்க இந்த ரூஹிய பாக்குறாங்க. பார்த்ததுமே 2 பேருமே ஃப்ரெண்ட்ஸ் ஆகுறாங்க. எனக்கு கடந்த 6ஆம் தேதி தான் திருமணம் ஆச்சுன்னு மீரா சொல்ல, எனக்கும் அன்னைக்கு தாங்க ஆச்சு அப்படின்ற மாதிரி ரூஹியும் சொல்றாங்க. இல்ல வேலைங்க, ரூஹி அவர் கணவரோட பேரை மெஹமூத் அப்படின்ற மாதிரியும், மீரா தான் கணவரோட பேரை மோகன்ற மாதிரியும் சொல்றாங்க. இப்போ ஹீரோக்கு காமனா அந்த ஃப்ரெண்ட் இருப்பாரு பாத்தீங்களா, ஹபி. அப்படி அந்த ஹபிய 2 பேருக்குமே தெரியும். ஓ, உங்க கணவருக்கும் இவரு தான் ஃப்ரெண்டா, என் கணவருக்கும் இவரு தான் ஃப்ரெண்டு. கணவர் ஏதோ வேலை விஷயமா போயிருக்காரு, இன்னைக்கு நம்ம வேணா கோவாவை சுத்தி பார்க்கலாமான்னு சொல்லி இப்ப இவங்க 2 பேரும் சேர்ந்து கோவாவை சுத்தி பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. கூட ஹெல்ப் பண்றதுக்கு நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு ஹபியும் சுத்திட்டு இருக்காருங்க. அப்படி இந்த 2 பொண்ணுங்களையும் அவரு ஒரு பீச்சுக்கு கூட்டிட்டு போக, இப்போ அதே பீச்ல ஒரு உமன் வெல்ஃபேர்ல இருந்து சில பெண்கள் வந்திருக்கிறதையும் காமிக்கிறாங்க. ஆக்சுவலி அந்த பெண்கள்லாம் யாருன்னா, இந்த மாதிரி கோவால மனைவியை கலட்டி விட்டுட்டு மத்த பொண்ணுங்களோட சுத்துற கணவர்களை கண்டுபிடிச்சு அந்த பொண்ணுங்களுக்கு நியாயம் வாங்கி கொடுக்குறவங்க. அப்படி அவங்களும் அந்த இடத்துல இந்த ஹபி 2 பெண்களோட சுத்திட்டு இருக்கிறத பாக்குறாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, அங்க இருக்கிற ரூஹியோ மீராவோ இந்த ஹபியோட மனைவிகள் அப்படின்ற மாதிரி நினைச்சுக்க, அவங்களும் கீழே வந்து, ஏமா உங்க 2 பேருக்குமே ஒரே கணவரா அப்படின்ற மாதிரி கேட்க, மீராவும் ரூஹியும் ஆமா எல்லாருக்கும் ஒரே கணவர் தானே இருக்க முடியும், அப்படிதான் எங்களுக்குன்னு சொல்ல, இதான் அவங்க தப்பா மறுபடியும் நினைச்சுக்கிறாங்க. எப்படி 2 பொண்ணுங்க ஒரே கணவரோட இருக்கலாம்னு சொல்லி நம்ம ஹப்பிய சந்தேகப்பட்டு உங்களை எப்படின்னா பிரிச்சு ஒண்ணுன்ற மாதிரியும் நினைக்க, இப்ப பீச் முடிஞ்சதும் பக்கத்துல ஒரு மால் இருக்கு, அங்க போலான்ற மாதிரி ஹபி இப்ப ஹீரோவோட மனைவிகள் கிட்ட சொல்றாரு. ஆனா அவங்களோ இங்க ஃபேமஸான ஒரு சர்ச் இருக்கான், அங்க போலாமான்னு கேட்க, ஏமா நீ ஒரு முஸ்லீம், நீ ஒரு இந்து, நீங்க எதுக்கு சர்ச்சுக்கு போகணும்னு நினைக்கிறீங்க, தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் பண்றீங்களேன்ற மாதிரியும் அங்க புலம்ப. ஏன்னா அந்த சர்ச்சில் தான் ஹீரோக்கு இப்போ திருமணம்ங்க. இப்போ ஹீரோவும் கோட் ஷூட்லாம் போட்டு அவர் திருமணத்துக்கு ரெடியா இருக்க, ஆனா அந்த நேரத்துல தான் 2 மனைவிகளும் சர்ச்சுக்கு வரத ஹீரோ பாக்குறாரு. நல்ல வேலை மூஞ்ச திருப்பி ஒளிஞ்சுக்கிறாரு. அங்க ஹபி கிட்டையும், டேய் அவங்க 2 பேரையும் இப்படிதான் சமாளி, நான் இப்போ தானியாவோட திருமணம் பண்ணி ஆகணும்ன்ற மாதிரியும் அங்க சொல்லிட்டு இப்போ ஜீசஸ் கிட்டயும் அவர் வேண்டிக்கிட்டு இருக்க. அப்பதான் அந்த இடத்துக்கு ஜென்னி அப்படின்ற ஒரு பொண்ணு வராங்க. அவங்க காதலனோட திருமணம் பண்றதுக்கு தாங்க வராங்க. ஆனா அந்த திருமணம் நடக்கிறதுக்கு முன்னாடி அவங்க காதலன், என்னால உன்னை திருமணம் பண்ண முடியாது, எங்க அப்பாவுடைய பிசினஸ்ல நஷ்டம் வந்துருச்சு, சாரி எனக்கு அப்பா தான் முக்கியம்னு சொல்லிட்டு அவங்க இருந்து கிளம்ப. இதுல அந்த ஜென்னிக்கு மயக்கமே வந்துருதுங்க. அவங்க அதிர்ச்சியில இருக்கிறதுனால மூச்சு விடவும் கஷ்டப்பட்டு அங்க இருக்க, இதை அந்த ஓரத்துல இருந்து பாக்குற நம்ம ஹீரோவுமே இந்த ஜென்னி பொண்ணுக்கு CPR பண்ணா உடனே காப்பாத்திடலான்ற மாதிரி நினைக்கிறாரு. அப்படி ஜெனிக்கு தன்னோட மூச்சு காத்தையும் அவர் கொடுத்து அங்க CPR பண்ணிக்கிட்டு இருக்க, இப்ப ஜெனியும் அங்க கண்முடிக்கிறாங்க. அப்படி தன்னை காப்பாத்துன நம்ம ஹீரோவையும் அவங்க பார்க்க, ஒரு பையன் போனா என்ன, நமக்காக ஒரு பையன் இப்ப மறுபடியும் வந்துட்டான் அப்படின்னு நம்ம ஹீரோ மேலேயும் அவங்க காதல்ல விழறாங்க. இப்ப ஹீரோவோட மனைவிகளும் என்ன அங்க கூட்டம் அப்படின்ற மாதிரி அந்த சர்ச்சுடைய முன் வளாகத்துக்கு வர, அதை பாக்குற ஹீரோவுமே ஐயோ இவங்க வேற வந்துட்டாங்களே, ஜெனி மறுபடியும் உங்களுக்கு CPR பண்ணணும்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லி மறுபடியும் அதை பண்றாரு. அப்பயும் ஹீரோவோட 2 மனைவிகளும் போகாம சர்ச்சுக்குள்ள நுழைறாங்களா. இப்ப சர்ச்சுக்குள்ள வேற வெட்டிங்க்கு நிறைய ஜோடிகள் வந்துகிட்டு இருக்கு. இப்ப அந்த ஜோடியோட ஜோடியா நம்ம ஹீரோ ஜெனியோட நடந்து போறாரு. அப்படி ஒரு கடத்துல பின்னாடி திரும்பினா மாட்டிப்போன்னு சொல்லி அங்க ஜெனியையும் நம்ம ஹீரோ இப்போ திருமணம் பண்றாருங்க. அப்ப சானியாவோட வாழ்க்கை அங்கதான் ஒரு ட்விஸ்ட். எந்த சானியாவை நம்பி நம்ம ஹீரோ சர்ச்சுக்கு வந்திருப்பாங்களோ அந்த சானியா போன் பண்ணாலும் எடுக்கல, சர்ச்சிலையும் ஆளை காணோம். இப்போ ஹீரோக்கு ரூஹி, மீரா, இப்ப இந்த ஜெனி, இப்படி 3 மதத்துல 3 மனைவிகள். தான் ஒரு பெரிய பாவம் பண்ணிட்டதா அப்படின்ற மாதிரி ஹீரோ நினைச்சு அந்த கோவால இருக்கிற சர்ச்சில் இருக்கிற ஒரு ஃபாதர் கிட்டையும் வந்து பாவ மன்னிப்பு கேட்க வராரு. அப்படி இது வரைக்கும் அவர் பண்ண விஷயத்தெல்லாம் சொல்லி எனக்கு பாவ மன்னிப்பு கொடுங்க ஃபாதர்னு கேட்க, தம்பி உன் பேர் என்ன, உன் மதத்தை காட்டு, 3 மதத்துல 3 பொண்ணையா, ஏய் எப்படா இதெல்லாம் அப்படின்ற மாதிரி ஃபாதரே டென்ஷன் ஆகுறாரு. என்ன இவர் பேரெல்லாம் கேட்கிறாரு, ஒருவேளை போலீஸ்ல போட்டு குத்துருவாரோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ தான் ஒரு போப்பாலின்னு சொல்லிட்டு அங்கிருந்து ஓட, ஆனா ஹீரோவோட வாய்ஸை மட்டும் அந்த ஃபாதர் நோட் பண்ணி வச்சுக்கிறாருங்க. இப்ப ஜெனியையும் தான் 2 மனைவிகள் இருக்கிற அதே ஹோட்டலுக்கு வந்து தங்க வைக்க, அப்படி அவங்க 3 பேரும் 3 ரூம்ல இருந்து ஹீரோக்கு ஹாய் காமிப்பாங்க. ஹீரோவும் பொதுவா கை ஆட்டுவாரு. இப்போ கல்யாணம் ஆன புதுசு அப்படின்றதுனால ஜெனியோட வீட்டுல நம்ம ஹீரோ இருக்காரு. அப்ப அந்த இடத்துல ஒரு போலீஸ்கார் வராருங்க. ஓ நீங்க தான் அந்த மைக்கிளா, கிறிஸ்டின் வெட்டிங்ல ஜெனி கிட்ட தான் பேரை மைக்கிள்னு சொல்லிருப்பாரு. இங்க 3 மதத்துல இருக்கிற 3 பொண்ணுங்களை ஒரு பையன் திருமணம் பண்ணி ஊரை ஏமாத்துறான்னு கேள்விப்பட்டேன், அது நீங்க தானான்னு ஹீரோ கிட்ட பேச, ஹீரோவோ மாட்டிக்கிட்ட போல இருக்குன்ற மாதிரியும் பயப்படுறாரு. அங்க ஜெனியுமே வர,
ஒரு சும்மா விளையாடி இருக்காரு போலங்க. ஆக்சுவலி ஒரு சர்ச் ஃபாதர் இப்படி ஒரு கம்ப்ளைண்ட் என்கிட்ட கொடுத்திருக்காரு. அதான் அதை சொல்லி உங்ககிட்ட ஜாலியா விளையாண்டேன்னு சொல்ல அப்பதான் ஹீரோக்கும் புரியுது. ஐயோ நம்ம பாவ மன்னிப்பு கேட்க போன ஃபாதர் உண்மையாலே கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாரா, இப்ப நம்ம மாட்டிப்போம் போல இருக்கேன்ற மாதிரி மறுபடியும் பீதி ஆகுறாரு. அதுக்கப்புறம் பல கூத்துகள் நடக்குதுங்க. காலையில தன்னோட வீட்டுல மீரா கையால டிஃபன் சாப்பிடுறது, மதியம் ரூஹியோட வீட்டுக்கு போய் லஞ்சு சாப்பிடுறது, ராத்திரி ஜெனியோட டின்னர் சாப்பிடுறதுன்ற மாதிரிதான் ஹீரோ பிரிச்சு பிரிச்சு அவர் வாழ்க்கைய வாழ்றாரு. ஜெனி வேற நாளைக்கு என்னுடைய பிறந்த நாள், கல்யாணமாகி நான் கொண்டாட போற முதல் பிறந்த நாள், 6 மணிக்கு கேக் வெட்டுறோம், எங்கேயும் போயிடாதீங்கன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. அதே நாளைக்கு தான் நம்ம ஹீரோவுடைய வீடு இருக்கு பாத்தீங்களா, அவங்க வீட்டுல ஒரு சாமி பூஜையை வச்சிருப்பாங்க. அது மட்டும் தான் பார்த்தா இங்க ரூஹி இருக்காங்கல்ல, அவங்களும் நாளைக்கு நம்ம பாஸ்டிங் இருக்க போறோம், இன்னைக்கே நல்லா சாப்பிட்டுக்கங்க, சாயங்காலம் 6:15 மேலதான் எதுனாலும் சாப்பிடணும்ன்ற மாதிரி அவங்க ஒரு பக்கம் சொல்ல, ஐயோ ஒரே நாள்ல எவ்வளவு பிரச்சனைடா, இப்படிடா சமாளிக்க போறேன்ற மாதிரி ஹீரோக்கும் ஒன்னும் புரியல. இப்ப அடுத்த நாள் ஆகுதுங்க. காலையில என்னோட மாமனார் இருக்காருல, அதாவது ரூஹியோட அப்பா, அவரோட நம்ம ஹீரோ துணி எடுக்கலான்னு போறாரு. இப்படி இஸ்லாமிய முறைப்படி ஒரு ஜிப்பாவையும் எடுத்து அதை நம்ம ஹீரோ போட்டு பார்த்துட்டு இருக்க, அப்ப அந்த துணி கடைக்கு இந்த ஜெனியோடைய மாமா இருக்காரு பாத்தீங்களா, அவர் வந்துடுறாருங்க. அந்த 3 பொண்ணுங்களை ஏமாத்தின கேஸ பத்தி தான் அவர் விசாரிச்சுட்டு இருக்காரு. ஐயோ இவரா, இங்க மட்டும் நம்ம முஸ்லீம் லுக்ல இருக்கிறத பார்த்தா மாட்டிப்போமே, என்ன பண்றதுன்னு சொல்லி ஹீரோ இப்போ ட்ரையல் ரூம்லயே ஒளிஞ்சுக்கிறாரு. அதுக்கப்புறம் ஒரு பர்தாவை போட்டுட்டு அங்கிருந்து தப்பிக்க இப்ப தான் மாமனார் கிட்டையும் என்ன மார்க்கெட்ல இறக்கி விட்டுருங்க, நான் சில பொருட்கள்லாம் வாங்கணும், அதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு வரேன்னு சொல்லியும் இப்ப நம்ம ஹீரோ மார்க்கெட்ல இறங்குறாரு. முன்னவே சொன்னல, ஹீரோவோட வீட்டுல சாமி பூஜை இருக்குன்ட்டு, அந்த பூஜைக்கான சாமா வாங்கறதுக்கு தான் அங்க முஸ்லீம் கெட்டப்ல அவர் வராருங்க. அப்படி வந்து பிள்ளையாருக்கு தேவையான சாமான்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க, அங்கத்து பார்த்தா நம்ம ஹீரோவுடைய அப்பா இருக்காருல, அவரும் சாமா வாங்க வராரு. ஹீரோ அவங்க அப்பாவை பார்க்க டக்குன்னு தன்னோட மூஞ்ச கோணையா வச்சுக்கிட்டு அங்க நடக்க முடியாத மாதிரி நடந்து அங்கிருந்து தப்பிக்க, ஹீரோ அப்பாவுக்கும் ஒரு சந்தேகம் வருது, என்ன அவர் பார்க்கறதுக்கு நம்ம பையன் மாதிரியே இருக்கான் அப்படின்ற மாதிரி. இன்னொரு பக்கம் ஹீரோக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருப்பார்ல ஹபி, அந்த ஹபி வர ஒரு பொண்ணை காதலிப்பான். அந்த பொண்ணோட திருமணம் பேசுறதுக்கும் நம்ம ஹீரோ அன்னைக்கு ஹபியோட வந்திருப்பாரு. அப்படி பேசிக்கிட்டு இருக்கும் போதோ அந்த இடத்துக்கு இந்த உமன் வெல்ஃபேர்ல இருக்கிற அந்த லேடி வர, ஆல்ரெடி அந்த லேடி நம்ம ஹபிய 2 பொண்டாட்டி கட்டினவன்ற மாதிரி சந்தேகப்படுவாங்கல்ல, இப்போ 3ஆவதா இன்னொரு பொண்ணை கட்ட வந்துட்டியா, இதை நான் நடக்க விட மாட்டேன்ற மாதிரியும் சொல்றாரு. எங்க இதாங்க என் முதல் திருமணம், நீங்க தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்கன்ற மாதிரி அவங்க கிட்ட ஹபி சமாளிக்க, முதல் திருமணமா, அந்த 2 பொண்ணுங்களும் உன்னை ஹபி ஹபின்னு சொன்னதை நான் கவனிச்சேன், யாரை ஏமாத்த பாக்குற, என் பேரே ஹபிங்க, அதனால்தான் அவங்க அப்படி கூப்பிட்டாங்கன்ற மாதிரிலாம் சொல்லி இப்போ அவங்களையும் நம்ப வைக்க, இப்போ அவங்களும் சந்தேகத்துக்கு அவங்க போன்ல நம்ம ஹப்பிய ஒரு போட்டோ எடுத்து வச்சுக்கிறாங்க. இப்போ ஹீரோக்கு ஸ்டேஷன்ல இருந்து கால் வருது. இந்த ஜெனியோடைய மாமா தான் கூப்பிட்டுருக்காரு. ஹீரோ தான் ஃப்ரெண்டு ஹபியோட ஸ்டேஷனுக்கு வந்து பார்த்தா அங்க அந்த ஃபாதர் உட்காந்துட்டு இருக்காருங்க. இந்த ஃபாதர் தானே ஒரு பையன் 3 மதத்துல இருக்கிற பொண்ணுங்களை ஏமாத்துறான்னு கம்ப்ளைண்ட் கொடுத்திருப்பாரு. அவரு இப்போ ஒரு வாக்குமூலம் எழுதி கொடுத்திருக்காரு. அதாவது என்னன்னா, நம்ம ஹீரோ அந்த ஃபாதர் கிட்ட பாவ மன்னிப்பு கேட்கும் போது என்னெல்லாம் சொல்லியிருப்பாரோ அதை தான் அந்த ஃபாதர் எழுதியிருக்காரு. இப்போ அதையும் இந்த போலீஸ்காரு ஹீரோவோட கையில கொடுத்து படிச்சு காமிக்க சொல்ல, ஹீரோ அங்க நடுங்கி போறாரு. ஹீரோ எதுவுமே பேசாம அங்க இருக்க, அட என்ன மாப்பிள பயன்ட்டீங்களா, நான் உங்க மேல சந்தேகப்படல, உங்க ஃப்ரெண்டு ஹபி மேலதான் சந்தேகப்படுறேன். உமன் வெல்ஃபேர்ல இருக்கிற ஒரு லேடி வந்து இந்த ஹபி 2 திருமணம் பண்றதா எங்க கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணாங்க, அந்த சந்தேகத்தை கிளியர் பண்றதுக்கு தான் இப்ப இத அவர் படிக்கணும்னு சொல்ல, இப்ப ஹபியும் அந்த வாக்குமூலத்தை படிக்க, இதை கேட்கிற ஃபாதருமே இல்ல நான் கேட்டது இந்த வாய்ஸ் இல்ல, அந்த பையனோட வாய்ஸ் இன்னும் வித்தியாசமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டோம். ஹபி குற்றவாளி இல்லைன்ற மாதிரி சொல்ல, இப்ப ஹீரோவுடைய பேரும் என்னன்ற மாதிரி கேக்குறாரு. ஹீரோவுமே உங்க அப்பையும் எதுவும் பேசாம இருக்க, எதுவும் பேச மாட்டீங்க, இன்னைக்கு நான் சைலண்ட் பாஸ்டிங்ல இருக்கேன், எதுவும் பேச மாட்டேன்ற மாதிரிலாம் சைகை மூலயமாவே சொல்லிட்டு நல்ல வேலை நம்ம ஹீரோ தப்பிக்கிறாரு. ஹீரோ தன்னுடைய வீட்டுக்கு வர அங்க அந்த பூஜை வேற நடந்துட்டு இருக்குங்க. பூஜை 6 மணியை தாண்டி போயிட்டு இருக்கு. 6 மணிக்கு வேற ஜெனி கேக் வெட்டணும்னு கூப்பிட்டுருப்பாங்கல்ல, இப்ப சட்டு புட்டுன்னு அந்த பூஜையை முடிச்ச கையோட நம்ம ஹீரோ அங்கிருந்து ஜெனியோடைய வீட்டுக்கு ஓடுறாரு. பூஜையில சிவப்பு கலர் பொட்டை வேற வச்சு விட்டுருப்பாங்க, அதனால அந்த பொட்டை அழிக்காமையே அவர் போக, ஜெனியுமே அங்க ஹீரோ வந்த உடனே கேக் வெட்டுறாங்க. நீ இப்போ 6:10 ஆகுதுங்க. அந்த கேக்கையும் நம்ம ஹீரோக்கு ஊட்டி விடலான்னு பக்கத்துல வர, அப்பதான் ஹீரோக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. இந்த ரூஹி இருக்காங்கல்ல, இன்னைக்கு பாஸ்டிங் 6:15 வரைக்கும் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிருப்பாங்கல்ல, அது ஞாபகம் வந்து ஐயோ இன்னும் 5 நிமிஷம் இருக்கே என்ன பண்றதுன்ற மாதிரியும் அங்க ஜெனியை நிப்பாட்டிட்டு பீச்சு கொடுக்க ஆரம்பிச்சிடறாரு. நான் உன்னை எப்படிலாம் லவ் பண்றேன் தெரியுமா, எப்படிலாம் பார்த்துப்பேன் தெரியுமான்ற மாதிரி அங்க கொடுத்து கரெக்டா 6:15 ஆனதும் இப்ப கரெக்டா ஜெனியோடைய கேக்கையும் அவரு சாப்பிடுறாரு. அப்ப நம்ம ஹீரோவுடைய தலையில சிவப்பு கலர் பொட்டு இருக்கிறதையும் இந்த போலீஸ்காரர் பார்க்க, என்ன மாப்பிள உங்க தலையில சிவப்பு கலர்ல பொட்டு இருக்கு, நீங்க கிறிஸ்டின் தானே அப்படின்ற மாதிரி கேட்டதும், இல்ல சார் ஒரு காய்ச்சல் வந்திருக்கு, இந்த காய்ச்சல் வந்தா அப்பப்போ சிவப்பு கலர்ல உடம்பு மாறிடுமா, அதான் அப்படின்ற மாதிரி சமாளிச்சுட்டு இப்ப அங்க இருந்து கிளம்பி நேரா ரூஹியோடைய வீட்டுக்கு வராரு. அப்படி ரூஹி நைட்டு டின்னர்லாம் சமைச்சு வச்சிருக்க, அவங்களும் பாஸ்டிங் முடிச்சிட்டு இப்ப ஹீரோவோட சேர்ந்து அவங்க சாப்பிடுறாங்க. பாத்தீங்களா 3 பொண்டாட்டிய கட்டிட்டு நம்ம ஹீரோ எப்படியெல்லாம் வாழ்க்கைய வாழ்றாருன்ட்டு. இப்ப அந்த 3 மனைவிகளும் அடுத்த கட்டமா ஒரு திட்டம் போடுறாங்க. அதாவது ஹீரோவோட ஒரு புள்ளைய பெத்து போன்ற மாதிரி. அப்படி ரூஹி அந்த இரவு ஹீரோ கிட்டையும் ஏன் நமக்கான வாரிசை
உருவாக்க கூடாதுன்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்க இப்ப அடுத்த நாள் காலையில ரூஹியோட வீட்டுல தான் நம்ம ஹீரோ டிஃபன் சாப்பிட வராரு. அங்கிட்டு பார்த்தா ரிஸ்வான் அப்படின்ற மாதிரி ஒரு பையன் உட்காந்துட்டு இருக்காங்க. யாருமா இவன் மொரட்டு திணி தின்னு இருக்கான்? ஆக்சுவலி இவன் என்னுடைய கசின் தம்பி மாறி, வாங்க உட்காருங்க சாப்பிடலாம் அப்படின்ற மாதிரியும் ஹீரோவை கூப்பிட, அதான் இருக்கிறதெல்லாம் அவனே தின்றுவான் போலயே, எனக்கு வேலை இருக்கு அப்படின்னு ஹீரோவும் கிளம்ப இப்போ மீராவுடைய வீட்டுக்கு வந்தா மீராவுமே அங்க நிறைய பசங்களுக்கு டியூஷன் எடுத்துட்டு இருக்காங்க. என்ன திடீர்னு பசங்களுக்கு எல்லாம் டியூஷன் எடுக்கிற என்னன்னே தெரியலங்க, இப்பெல்லாம் பசங்களை பார்த்தாலே ஆசையா இருக்குன்ற மாதிரி மீரா வேற சொல்ல, ஐயோ இது வேறையான்ற மாதிரியும் ஹீரோ தவிக்கிறாரு. அப்பதான் ஹீரோவுடைய வீட்டுக்கு லாண்ட்ரியில போயிட்டு வந்த துணிலாம் வருதுங்க. அதுல ஒரு முஸ்லீம் கேப் இருக்கிறதையும் பாக்குறாங்க. இந்த கேப் எப்படி இங்க வந்தது அப்படின்ற மாதிரி அங்க யாருக்கும் ஒன்னும் புரியல. அது இல்லாம பேண்ட் சட்டெல்லாம் வேற இருக்குங்க. இத பாக்குற ஹீரோட அப்பாவுக்கும் சந்தேகம் வருது. தான் பையனையும் அந்த கேப்பை போட சொல்ல ஹீரோவும் போட்டு காமிச்சதும், எப்படிடா இந்த கேப் உனக்கு கரெக்டா ஃபிட் ஆகுது அப்படின்னு அவரு டக்குன்னு தான் மனைவியோடைய ரெட் கலர் சாரிய அங்க இழுக்கிறாரு. இப்ப ஹீரோடைய முகத்தை பார்த்துட்டோம், வாய கொஞ்சம் கோணையா வெயி அப்படின்ற மாதிரியும் ஹீரோட அப்பா கேட்க, ஹீரோவும் எதுக்குப்பா சும்மா சம்பந்தம் இல்லாம பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு அந்த இடத்துல வேகமா வீட்டை விட்டு கிளம்பிடுறாரு. இங்க மீரா இருக்காங்கல்ல, அவங்க ஒரு ஸ்கூலோடைய டீச்சரா இருப்பாங்க. அப்படி அவங்களோட பள்ளியில இந்த ரூஹி அவங்களோட கசின் ரிஸ்வானை சேர்க்கறதுக்கு வந்திருக்காங்க. ஆல்ரெடி ரூஹியும் மீராவும் முன்னாடியே மீட் பண்ணி ஃப்ரெண்ட் ஆனதுனால இப்ப ரொம்ப நல்லாவே பேசுறாங்க. ஜென்னி ஒரு டாக்டரா இருப்பாங்க. அப்படி ஹீரோ ஜென்னிய ஹாஸ்பிட்டல்ல டிராப் பண்ணிட்டு அங்க பள்ளி முடிஞ்சு வெயிட் பண்ணிட்டு இருக்கிற தான் மனைவியையும் அதாவது மீராவையும் கூப்பிடறதுக்கு வராரு. ஆனா அங்கிட்டு பார்த்தா ரூஹி வந்து நிக்கிறாங்க. ஐயோ ரெண்டு பேரும் இங்கதான் இருக்காங்களே அப்படின்னு சொல்லி ஹீரோ திரும்ப, ஆனா ரூஹி நம்ம ஹீரோ கிட்ட வந்து, நீங்க என்ன இந்த பக்கம்? இல்ல நீ இங்க இருப்பேன்னு சொல்லி தான் கூப்பிட வந்தேன். நான் இங்க இருப்பேன்ட்டு உங்களுக்கு எப்படி தெரியும்? சும்மா கேள்வி கேட்காத. எதுக்கு இங்க வந்த? இந்த ரிஸ்வானை இந்த பள்ளியில சேர்க்க வந்தேன். சேர்த்தாச்சுல, இது ஒரு டுபாகூர் பள்ளி, இங்கெல்லாம் சேர்க்காத, வா கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி இப்ப ரூஹிய வந்து வீட்டுல விட்டுட்டு, ஐயோ நம்ம மனைவி மீராவை வேற கூப்பிடணுமேன்ற மாதிரி யோசிக்க அதுக்குள்ள மீரா கால் பண்ணி, எங்க உங்க அப்பா போயிட்டாருங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஹீரோக்கு தூக்கி வாரி போடுது. ஐயோ அப்பா அப்படின்ற மாதிரி தான் வீட்டுக்கு அடிச்சு பிடிச்சு ஓடி வந்தா அவங்க அப்பா கடைக்கு போயிட்டாராம். வீட்டுல யாரும் இல்ல, அதான் ரெண்டு பேரும் ஜாலியா இருக்கலாம்னு கூப்பிட்டேன் அப்படின்ற மாதிரியும் மீரா சொல்ல, இது வேறையா அப்படின்னு சொல்லி இப்ப மீராவோடையும் நம்ம ஹீரோ அப்படியே ஜாலியா இருக்காருங்க. ஆனா அந்த சமயத்துல இந்த ரிஸ்வான் இருக்கான் பாத்தீங்களா, ரூஹியோடைய கசின், அவன் இப்போ ஹீரோவுடைய வீட்டுக்கே வரான். ரூஹி அந்த பள்ளிக்கு போனதுல ஹீரோவுடைய டியூஷன்ல அந்த ரிஸ்வானை சேர்த்து விட்டுருப்பாங்க போல. இப்ப ரிஸ்வான் நம்ம ஹீரோ அங்க மீரா அப்படின்ற ஒரு மனைவி இருக்கிறதையும் அவங்களோட இருக்கிறதையும் பாத்துடுறான். ஹீரோவுமே அங்க என்ன சமாளிக்கிறதுன்னு தெரியல. அவரு கண்ணெல்லாம் அடிச்சு, டே தம்பி மாட்டி விட்டுறாதரா, நீ என்ன கேட்டாலும் வாங்கி கொடுக்குறேன்ற மாதிரி சொல்லி வெளியே சொல்லாம இருக்க அவனுக்கு ஒரு PS5 வாங்கி கொடுக்கறதாவும் சத்தியம் பண்ணி கொடுக்குறாருங்க. அங்க ஒரு பிளட் டொனேஷன் கேம்ப் நடக்குது. அந்த டொனேஷன் கேம்ப்ல பார்த்து நம்ம மீரா, ரூஹி, அதுக்கப்புறம் ஜெனி 3 பேருமே வர, ஜெனி தான் அந்த கேம்பையே அரேஞ்ச் பண்ணிருப்பாங்க. அதனால ஜெனியோடைய பேர்ல அவங்க ஹஸ்பண்ட் மைக்கேல்னு சொல்லியும், மீராவுடைய ஹஸ்பண்ட் மோகன்னு சொல்லியும், ரூஹியோடைய ஹஸ்பண்ட் மெஹமூத்னு சொல்லியும் நம்ம ஹீரோ 3 வாட்டி டொனேட் பண்றாரு. இதுல அவர் ரொம்ப டயர்டாக அப்படி ஹீரோ இதெல்லாம் பண்றத அங்க இருக்கிற ஒரு வாதியார் கவனிச்சிடறாருங்க. என்னடா ஒரே ஆளு 3 வேற வேற பேர்ல 3 மனைவிகளோட வந்து இப்படி டொனேட் பண்ணிக்கிட்டு இருக்க, மட்டும் மனைவி கிட்ட சொல்லவா, இல்லனா எனக்கு ஒரு 50,000 ரூபாய் பணம் கொடுக்குறியான்ற மாதிரியும் ஹீரோவை மிரட்ட, என்ன காசு வச்சு மிரட்டுறியா, என்னாலாம் காசு கொடுக்க முடியாது அப்படின்ற மாதிரியும் சொல்லிடுறாரு. இப்ப அந்த இடத்துல மைக்கு வச்சு ஒரு மீட்டிங் போய்கிட்டு இருக்க, அங்கேயுமே அந்த வாதியார் ஏறி 3 பேரோட இருக்கிற ஒருத்தரை மேடைக்கு கூப்பிட போறேன், அவரோட பேரு மோகன், மெஹமூத், மைக்கேல் அப்படின்ற மாதிரியும் சொல்ல இப்ப ஹீரோவும் மேடை ஏறாரு. அதை பாக்குற அவருடைய 3 மனைவிகளும் ஷாக் ஆகுறாங்க. அங்க அவர் சமாளிக்கிறபடி, இது மட்டும் இல்ல, இங்க இருக்கிற சீக்கிய மதம், ஜெயின் மதம், புத்திஸ்ட்னு சொல்லி எல்லா மதத்துல இருக்கிறவங்களுடைய பேரும் என் பேரு தான். ஏன்னா நான் இந்தியா அப்படின்ற ஒரு நாட்டுல இருக்கேன். இங்க எல்லா மதமும் சம்மதம் அப்படின்ற மாதிரி வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அதான் எங்களோட ஒற்றுமை அப்படின்ற மாதிரிலாம் பேசி சமாளிச்சுட்டு அங்க தான் 3 மனைவிகளுக்கும் தான் யாருன்ற சுயரூபம் தெரியாத மாதிரியும் எப்படியோ அங்க இருந்து தப்பிக்கிறாரு. அங்க ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் வராங்க. அவரு ஒரு சிங்குங்க. அந்த சிங்கு அவரோட பொண்ணோட அந்த இடத்துக்கு வராங்க. அப்படி அவங்க பொண்ணுடைய பேரு சிம்ரன் அப்படின்ற மாதிரி சொல்ல, யார் அந்த பொண்ணுன்ற மாதிரி ஹீரோ எட்டி பார்த்தா அங்க அவரோட காதலி இருக்காங்கல்ல சானியா, அவங்க தாங்க. என்ன நம்ம சானியாவை சிம்ரன் சொல்றாங்க, சானியா சானியான்ற மாதிரியும் ஹீரோ கூப்பிட, ஆனா அவங்க கண்டுக்காமையே போயிடுறாங்க. இப்ப அந்த நிகழ்ச்சி முடிஞ்சதும் அந்த சிங்கையும் நம்ம ஹீரோ ஃபாலோ பண்ணிக்கிட்டு அந்த சிங்குடைய வீட்டுக்கும் வராரு. சார் என்னோட சானியாவை என்கிட்ட கொடுத்துருங்க, அவ என் காதலி அப்படின்ற மாதிரியும் சொல்ல, அப்பதான் அந்த சிங்கமே ஒரு உண்மையை சொல்றாரு. நீ சொல்றது கரெக்ட் தான், அவ சானியா தான், ஆனா இப்போ சிம்ரனா தான் அவ வாழ்றா. அவளுக்கு திடீர்னு தலையில அடிபட்டு போய் பழசு எல்லாத்தையும் மறந்துட்டா. எங்களுக்கும் பொண்ணு இல்லாதனால அவளை நாங்க தத்தெடுத்துட்டோம். இப்ப அவ சிம்ரன் தான்ற மாதிரி சொல்ல ஹீரோக்கு அங்க என்ன பண்றதுன்னு தெரியல. சார் அவளை நான் ரொம்ப காதலிச்சேன், அவளோட நான் வாழ்க்கைய வாழணும்னு நினைக்கிறேன், தயவு செஞ்சு எங்களை பிரிச்சாதீங்க. நான் இப்போ ஒரு சிங்கா
கூட மாறி உங்க பொண்ணை திருமணம் பண்ணிக்க விருப்பப்படுறேன்னு சொல்ல அவளுக்கு பிடிச்சிருந்தா நீ திருமணம் பண்ணிக்கலாம்னு சொல்லியும் அங்க அந்த சிங்கும் கிளம்புறாரு. இப்ப நம்ம ஹீரோ தான் காதலிக்காக அதாவது 4வது கல்யாணம் பண்றதுக்கு ஒரு சிங்காவும் மாறுறாருங்க. அப்படி ரெகுலரா கோயிலுக்குலாம் வந்து அங்க இந்த சிம்ரனான சானியா கூடயே இருந்து நிறைய உதவிகள் எல்லாம் பண்ணி அப்படி தன்னை அவங்க மறந்து இருந்தாலும் மறுபடியும் வேற ஒரு காதலை கொடுத்து அவங்கள அந்த திருமணத்துக்கும் நம்ம ஹீரோ ஒத்துக்க வைக்கிறாரு. எப்படின்னா இந்த சிம்ரனை அதாவது சானியாவை திருமணம் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் இவளுடைய வாழ்க்கைய வாழலாம் அப்படின்ற மாதிரிதான் ஹீரோ முடிவு எடுத்திருப்பாரு. இப்போ அந்த சிம்ரனுமே தன்னுடைய காதலை சொல்லி அந்த திருமணத்துக்கும் ஒத்துக்க இப்ப திருமணம் தேதியும் குறிக்கிறாங்க. ஹீரோ சிங்கா மாறி இங்க சானியாவோட இருக்கிற நாட்கள்ல எல்லாம் அவரோட 3 மனைவிகளும் கால் பண்ணும் போதெல்லாம் அவரு ஜிப்ரீஷ்ல பேசி போனை வச்சிருவாருங்க. இப்ப இந்த போலீஸ்காரர் இருக்காரு பாத்தீங்களா, ஜெனியோடைய மாமா, அவருக்கு ஒரு ஃபுட்டேஜ் கிடைக்குது. அன்னைக்கு அந்த சர்ச்ல உண்மையாலேயே சானியாவுக்கு என்னாச்சுன்னு பார்க்கும் போதோ அங்க வந்த சானியாவை மெஹமூத் அப்படின்ற ஒரு நபர் வந்து கடத்திருப்பாருங்க. அவர் யாருன்னா நம்ம ஹீரோக்கு முன்னாடி சானியாவோட நிச்சயிக்கப்பட்ட அந்த பையங்க. அவனையும் அடிச்சு அங்க விசாரிக்க ஏன்டா அந்த சானியா பொண்ணை கடத்தினன்ற மாதிரி கேட்க இப்போ அவன் ஒரு உண்மையா சொல்றான். சார், எனக்கும் அந்த சானியாவுக்கு தான் நிச்சயம் பண்ணாங்க. ஆனா இந்த சானியாவோட காதலன் மோகன் முஸ்லிமா மாறி என் பேரையே வச்சுக்கிட்டு சானியாவை திருமணம் பண்ண வந்தான். ஆனா அது தெரியாம சானியா ஓடிட்டா. அதுக்கப்புறம் அவன் சானியாவுடைய தங்கச்சி ரூஹியை திருமணம் பண்ணிக்கிட்டான் சார். ரூஹியோட மட்டும் நிப்பாட்டுவான்னு பார்த்தா அவங்க வீட்டுல பண்ணி வச்சாங்கன்னு சொல்லி மீராவையும் திருமணம் பண்ணிக்கிட்டான். இவன் கிட்ட இருந்து காப்பாத்தணும்னு சொல்லி தான் நான் சானியாவை கடத்திக்கிட்டு போனேன் அப்படின்ற மாதிரியும் அவர் சொல்றாரு. இப்போ கொஞ்ச நேரத்துல அங்க ஒரு வாதியார் வர அந்த வாதியாரும் சார் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தன் இருக்கான், அவன் டொனேஷன் கேம்புக்கு வந்திருந்தான், அவனுக்கு 3 மனைவிகள், அதுவும் 3 மதத்தை சேர்ந்தவங்க, 3 பேரையும் ஏமாத்துறான் சார், நான் சொன்ன நபர் இவன் தானு சொல்லி இப்ப நம்ம ஹீரோவுடைய போட்டோவையும் காமிக்க இப்ப போலீஸ்காரரும் எவ்வளவு நேரம் நம்ம தேடிக்கிட்டு இருந்தது நம்ம மாப்பிள்ளையா தானா, இப்படி நம்ம வீட்டு பொண்ணையும் அவன் ஏமாத்திட்டானேன்ற மாதிரியும் பயங்கர கோவம் வருது. இப்ப ஹீரோ எங்க இருக்காருன்னு விசாரிக்கும் போதோ அப்ப இவரு சிங்கா மாறி இன்னொரு திருமணம் பண்ணிக்க போறாரு அப்படின்ற விஷயமும் போலீஸ் கேள்விப்பட எப்படின்னா அதை தடுத்து நிப்பாட்டணும்னு நினைக்கிறாரு. இங்க ஹீரோவுடைய வீட்டுக்கு அந்த ரூஹியோடைய அப்பா வராரு. மாப்பிள்ளை எங்கன்னு கேட்க யார மாப்பிள்ளைன்னு சொல்ற, அதான் மோகனா இருந்து மெஹமூத்தா கன்வெர்ட் ஆன உங்க பையனை தான் கேட்கறேன்னு சொல்லி அவரும் உண்மையெல்லாம் சொல்ல அப்பதான் ஹீரோ 2 திருமணம் பண்ண விஷயம் ஹீரோ அப்பாவுக்கும் தெரியுது. இப்போ அவங்களும் ஹீரோவை தேடி கிளம்ப இப்ப ஹீரோ ஒரு ஷாப்பிங் மால்ல தானியாவை திருமணம் பண்றதுக்கு ரிங்கு வாங்கலான்னு வராருங்க. அப்படி அந்த ஷாப்பிங் மாலுக்கு தன்னோட 3 மனைவிகளும் வந்திருக்க அப்படி அவங்க 3 பேருமே அங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. நடுவுல அந்த போலீஸ்காரர் இருக்காரு பாத்தீங்களா, அவரும் வராரு. அப்படி அந்த 3 பேர்கிட்டையும் உங்களோட கணவர் உங்க 3 பேரையுமே ஏமாத்துறான், உங்க 3 பேருக்கும் ஒரே கணவர் தான் அப்படின்னு ஹீரோவுடைய போட்டோவையும் காமிச்சு அங்க நம்ம ஹீரோவை பத்தியும் பேசுறாங்க. இந்த விஷயம் கேள்விப்பட்ட உடனே அங்க நம்ம ரூ, ஜென்னி, மீரா அப்படி 3 பேருமே உடஞ்சு போக கூட அந்த ரிஸ்வான் வேற கூட்டு வந்திருக்காங்க. இப்ப ரிஸ்வான் வேற இதையெல்லாம் நம்ம ஹீரோவே சிங்கு வேஷம் போட்டுட்டு ஒளிஞ்சிட்டு கேட்கறதையும் பாக்குறாரு. ஒரு கடத்துல ஜென்னி இருக்காங்கல்ல, அவங்களுக்கு வேற ரொம்ப அதிர்ச்சியாகி மயக்கம் போட்டுட இப்ப சிங்கு வேஷத்துல இருக்கிற ஹீரோவே வந்து 3வது மனைவிக்கு சிபிஆர் பண்ணிட்டு பத்திரமா இருங்கன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாரு. இப்ப இந்த போலீஸ்காரரும் உங்களோட கணவர் இப்போ 4வதா ஒரு திருமணம் பண்ண போறான், அது பண்றதுக்குள்ளேயாச்சும் அவனை நம்ம பிடிச்சாகணும்ன்ற மாதிரியும் இப்ப இவங்க 4 பேருமே ஹீரோவை தேடி கிளம்ப இப்ப ஹீரோ இதெல்லாம் பக்கத்துல இருந்தே ஒட்டி கேட்டுட்டு அங்கிருந்து தப்பிக்கலான்னு பார்க்க அதுக்குள்ள ஹீரோவுடைய ஃப்ரெண்டு அந்த ஹப்பி அங்க வந்துடுறாரு. இப்ப ஹப்பியையும் இவங்க 4 பேரும் சேர்ந்து பிடிக்கிறாங்க. ஹப்பியும் எப்படியோ தப்பிச்சு அங்க ஒரு கார்லயும் தப்பிக்க ஹப்பியை சேஸ் பண்ணதுக்கு வண்டி கிடைக்காம அங்க சிங்கு வேஷத்துல இருக்கிற ஹீரோவை வேற யாரோ நினைச்சு அவர்கிட்டயே லிப்ட் கேட்க இப்ப ஹீரோவும் மூஞ்ச திருப்பிக்கிட்டே அவங்களுக்கு லிப்ட் கொடுத்து ஒரு வழியா இப்ப ஹப்பியையும் பிடிக்க உதவி பண்ணிட்டு அவர் திருமணம் பண்றதுக்கும் ஓடிடுறாரு. இப்ப ஹப்பியை பிடிச்சி பொழந்து ஹீரோ எங்க இருக்காரு அப்படின்ற மாதிரியும் இப்ப இவங்க 3 பேரும் கேட்க அப்படி அந்த சிங்கு கல்யாணம் எங்க நடக்குதுன்ற மாதிரியும் ஹப்பி பயந்துகிட்டு சொல்லிடுறாரு. இப்ப இவங்க எல்லாரும் சேர்ந்து அதாவது ஹீரோவுடைய குடும்பம் இப்ப இந்த 3 பொண்ணுங்களுடைய குடும்பம் எல்லாரும் சேர்ந்து அந்த சிங்குடைய வீட்டை நோக்கியும் போறாங்க. அதுக்குள்ள நம்ம ஹீரோ காதலியான சானியாக்கு ரிங்க போட்டு மாலை போடலான்னு பக்கத்துல வர அதுக்குள்ள அங்க எல்லாரும் வந்து அந்த திருமணத்தை தடுத்து நிப்பாட்டுறாங்க. சரியான ஃப்ராடுகார பையன் 3 பொண்ணுங்களோட வாழ்க்கையை கெடுத்துட்டு இப்ப 4வது திருமணம் பண்ண போறான், நிப்பாட்டுங்கன்ற மாதிரியும் அவங்க கத்த அப்பதான் சானியாவும் அவங்க எல்லாரையும் பாக்குறாங்க. அவங்களுக்கு பழசெல்லாம் அப்பதான் ஞாபகம் வருது. சானியாவோட அப்பா தானே அந்த ரூஹியோட அப்பாவும் அவர் முகத்தை பார்த்ததும் தான் அப்பா அப்படின்ற மாதிரி சானியா சொல்ல இப்போ ஹீரோவோட அப்பாவை பார்த்ததும் எல்லாம் ஞாபகம் வருது. இப்போ இவங்களே எனக்கு இந்த திருமணம் வேண்டாம், இந்த சிங்கண்ணனை திருமணம் பண்ணிக்க மாட்டேன், மோகன் ஒருத்தரை லவ் பண்றேன், நான் இங்க இருந்து போறேன்ற மாதிரி அவங்க அங்க இருந்து கிளம்ப இப்பதான் நம்ம ஹீரோவும் ஏ சானியா நான் தான் மோகனு உன்னை திருமணம் பண்ணிக்கிறதுக்கு தான் நான் இப்போ சிங்கு மாதிரி வேஷம் போட்டிருக்கேன், நல்லா பாருன்ற மாதிரி சொன்னதும் சானியாவும் பாக்குறாங்க. இப்போ ஓடி வந்து ஹீரோவையும் கட்டி அணைச்சிக்க மோகன் எனக்கு தான் வேணும்ன்ற மாதிரி அவங்க சொல்ல கொஞ்ச நேரத்துல போலீஸ்காரருக்கும் கோவம் வந்து நம்ம ஹீரோவை போட்டு அடிக்கிறாரு. இப்போ அதை
அதை நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு ஹப்பி தடுத்து நிப்பாட்டி, என்ன சும்மா தேவையில்லாம இவன் மேலேயே எல்லாரும் பழி போடுறீங்க, தப்பெல்லாம் உங்க மேலதான். ஆரம்பத்திலேயே மோகன் சானியாவை தான் திருமணம் பண்ணிப்பன்னு ரிஜிஸ்டர் ஆபீஸ் வரைக்கும் போனான். ஆனா அதை பிரிச்சு நீங்க தான் கூட்டிட்டு வந்தீங்க. எப்பா சானியாவோட அப்பா, நீ சானியாவை தான் மோகனுக்கு திருமணம் பண்ணி வைக்கிறதா சொன்ன. அதனால்தான் அவன் மதமே மாறினான். ஆனா கடைசியில உன் பொண்ணு ஓடி போயிட்டான்னு இன்னொரு பொண்ணுக்கு திருமணம் பண்ணி வச்சுட்ட. அதுக்கு அவன் என்ன பண்ணுவான்? திருமணம் முடிஞ்சப்போ கூட வேணான்னு சொன்னான். ஆனா அந்த ரூஹி தண்டவாளத்துக்கு போறேன்னு அவனை மிரட்டினான். அவளை காப்பாத்துறதுக்கு தான் இப்படி ஒரு முடிவு எடுத்தான். சரி, மீரா மட்டும் என்ன பண்ணா? மயக்கத்துல இருக்கும் போது தானே திருமணமே பண்ணா. திருமணம் முடிஞ்ச கையோட ஹீரோ வேணான்னு சொல்றப்போ அவளும் தண்டவாளத்துக்கு ஓடினா. அதான் அவளோடையும் வாழ வேண்டிய நிலைமை வந்தது. ஆல்ரெடி லவ் ஃபெயிலியர்ல இருந்தவ ஹீரோ சிபிஆர் பண்ணதை தப்பா நினைச்சுக்கிட்டு ஹீரோ மேல காதல் வசப்பட்டு அவளோடையும் திருமணம் பண்ண வேண்டிய நிலைமை வந்துடுச்சு. இப்படி ஒவ்வொன்னும் ஆக்சிடென்டாலா தான் நடந்தது. இப்படி இந்த 3 பொண்ணுங்களோட வாழ்க்கையை அவன் காப்பாத்தணும்னு நினைச்சவன் அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோவை திருமணம் பண்ண அந்த 3 பெண்களுக்குமே ஹீரோ மேல மரியாதை வருது. அதுல ஜெனியுமே, என் வாழ்க்கையை நீ காப்பாத்தணும் தானே நினைச்ச, அதனால என்னால உன்னை வெறுக்க முடியாது. என் பாய் ஃப்ரெண்டே நான் எப்படி போனாலும் பரவாயில்லன்னு சொல்லி என்னை விட்டுட்டு போனா, நீ என்ன விடல, அதனாலயே உன்னை லவ் பண்ற மைக்கேல்னு சொல்ல. இன்னொரு பக்கம் மீரா இருக்காங்கல்ல, என்னதான் உங்க அப்பா அம்மா இந்த கட்டாய கல்யாணம் பண்ணி வச்சாலும் நீ அதை ஏத்துக்கிட்டு என்ன சந்தோஷமா பாத்துக்கிட்டல, அதுக்காகவே உன்னை லவ் பண்ற மோகன்னு சொல்றாங்க. இங்க ரூஹியும் ஆல்ரெடி எனக்கு 2 திருமணம் ஆகி டைவர்ஸ் ஆனதையும் ஏத்துக்கிட்டு எங்க அக்காவை நீ காதலிச்சாலும் என் பக்கம் என்ன பாத்துக்கிட்டு இருந்தல, அதுக்காக நான் உன்னை லவ் பண்ற மெஹமூத் அப்படின்ற மாதிரி சொல்ல, அட்லாஸ் சானியா இருக்காங்கல்ல, நான் தான் உன்னை லவ் பண்றேன்ற மாதிரி இப்போ அவங்களும் நம்ம ஹீரோவோட திருமணம் பண்ணிக்கிறாங்க. அப்படி நம்ம ஹீரோ 4 மனைவிகளோட அங்க வாழ, அட்லாஸ்ட் நம்ம ஹீரோவோட அம்மாவும் பக்கத்துல உட்காந்து, உனக்கு 4 மனைவி இல்ல 5 மனைவின்னு ஜாதகத்துல இருக்கு. இப்படி சின்ன வயசுல இருந்து உன்னோட இன்னொரு மாமா பொண்ணும் உன்னை லவ் பண்றா, உனக்காக தான் வாசல்ல காத்திருக்கான்ற மாதிரி சொல்ல, இப்போ அதனாலதான் ஹீரோ செதறி, அப்பா நீங்களாம் தண்டவாளத்துக்கு ஓட வேணாம், நான் தண்டவாளத்துக்கு ஓடுறேன்ற மாதிரி அவங்க ஓடுவாரு. இப்ப அந்த பொண்ணு பின்னாடி தாலியோட சேஸ் பண்ணிட்டு வருவாங்க. இப்படி இந்த படத்தோட கதை முடியுங்க. ஒரு ஜாலியான படம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் மேலும் இந்த மாதிரியான வீடியோஸை தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச்.